Hi guys, welcome back. நான் விமல், நீங்கள் பார்த்துட்டு இருக்க VYT சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெட்மி பார்த்தோம்னா அவங்களோட 9 சீரீஸை இன்னுமே கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். 10 சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. 11 சீரீஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் 9 சீரீஸ் இன்னும் விடுற மாதிரி தெரியல. இப்போ 9 சீரீஸில் 2 என்ட்ரி லெவல் மொபைல்ஸ் திரும்ப லான்ச் பண்ணியிருக்காங்க. வேறு நேமில், ஆனால் டிஸ்பிளே ப்ராசஸர் எல்லாமே சிமிலர் தான் இந்த மொபைலில். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் VYT சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் VYT சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அந்த லைக் தான் என்னை மோட்டிவேஷன் பண்ணும். இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷன் பண்ணும். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ரெட்மி பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி 9 ஸ்போர்ட்ஸ், ரெட்மி 9A ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற 2 மொபைலை புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது புது மொபைல் கிடையாது, ரெண்டுமே பழைய மொபைல் தான். ரெட்மி 9A முன்னாடி வந்திருந்தது. அதோட மோஸ்ட் ஆஃப் த ஸ்பெக்ஸ் தான் இந்த ரெட்மி 9i ஸ்போர்ட்ஸும் ரெட்மி 9A ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற 2 மொபைலுக்கும் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 2 மொபைலுக்கான சிமிலாரிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். 2 மொபைல்லையும், அதாவது ரெட்மி 9i ஸ்போர்ட்ஸ்லேயும் ரெட்மி 9A ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்த்தோம்னா 6.53 இன்ச்சஸ் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா 720p ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே. ஆனால் இந்த டிஸ்பிளேயில் உங்களால் ஹை ரிஃப்ரெஷ் ரேட்டு டிஸ்பிளே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஹை ரிஃப்ரெஷ் ரேட்டை எதிர்பார்க்குறதே ஒரு முட்டாள்தனம். இந்த ப்ரைஸில் ஹை ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே உங்களுக்கு வராது. 2 மொபைல்லையும் சிமிலாரிட்டியாக ரெட்மி 9Aல என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே ப்ராசஸர் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக்கோட G25 அப்படிங்கிற ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பார்த்தோம்னா ஒரு என்ட்ரி லெவலுக்கு ஒரு நல்ல ப்ராசஸர்னே சொல்லலாம். உங்களுக்கு பேட்ரி அவ்வளோ ஒன்றும் கன்சப்ஷன் பண்ணாது. ஏன்னா இது ஒரு வீக் சிப் செட்டுன்னு சொல்லலாம். ஒரு என்ட்ரி லெவலுக்கு ஒரு நல்ல பெட்டரான சாய்ஸ். 2 மொபைல்லையுமே 5000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. கூடவே 10 வாட்ஸ் சார்ஜரும் பாக்ஸ்குள்ளேயே இன்க்ளூட் பண்ணி தராங்க. 2 மொபைல்லையும் ஒரே டைப் ஆஃப் கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கேமரா மட்டும்தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா ஒரு 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல கேமராஸ் கொடுத்துருக்காங்க. பிரச்சனையே இல்லை. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி இந்த 2 மொபைலும் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜும் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் தான் இந்த 2 மொபைலுக்கான டிஃப்ரென்ஸுன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் ரெசிஸ்டண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி 9i ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற மொபைலுக்கு மட்டும்தான் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது P2I கோட்டிங் தான். அதாவது உங்களுக்கு தெரியாதனமாக தண்ணி ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு அப்படின்னா இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் போய் பக்கெட்குள்ளே போடுறது இல்லை, நான் குளிக்கும்போது இது மொபைலை யூஸ் பண்ணுறது அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா P2I கோட்டிங்கில் சுத்தமாக அதெல்லாம் வித்ஸ்டாண்டே பண்ணாது. P2I கோட்டிங்கிறது ஜஸ்ட் ஒரு கோட்டிங், அது மேலே ஒரு சின்ன கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. வாட்டர் உங்கள் மேலே ஃபோன் மேலே ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு, ஜஸ்ட்டு வாட்டர் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு அப்படின்னா அது எல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். அதுதான் P2I கோட்டிங். ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 2+32, 3+32, 4+68, 4+128 இப்படி 4 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 4 வேரியன்ட் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ரெட்மி 9A ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2+32வும் 3+32 அப்படிங்கிற GB RAM வேரியண்ட்டில் ரெட்மி 9A ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ரெட்மி 9i ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4+64ம் 4+128 GB RAM வேரியண்ட்டில் உங்களுக்கு 2 மாடலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. P2I கோட்டிங், ஸ்டோரேஜ் மட்டும் மாற்றிட்டு 2 மாடல் மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதுக்கு என்ன சொல்லிக்கிறதுனே தெரியல. சரி, இதோட ப்ரைஸிங் நம்ம பார்க்கலாம். இதோட ப்ரைஸிங் எப்படின்னா ரெட்மி 9A ஸ்போர்ட்ஸ் 2+32க்கு 7000 ரூபாயும் 3+32க்கு 8000 ரூபாயும் கோட் பண்ணியிருக்காங்க. ஒரு டீசெண்டான ப்ரைஸ் தான். இந்த ப்ரைஸுக்கு குறை சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ரெட்மி 9i ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா
4+64க்கு வந்து 8800, 4+128க்கு வந்து 9300 வந்து ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு புது மொபைல், அதாவது கீபேட் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இப்போ புதுசாக வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மொபைலுக்கு வந்து தாராளமாக போகலாம். ஏன்னா இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அப்கிரேஷனாகவே இருக்கும். கீபேட் மொபைல்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த மொபைலுக்கு நான் போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மொபைல் போகாதீங்க. இன்னும் கொஞ்சம் காசு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல மொபைலுக்கே போகலாம். இது வந்து என்ட்ரி லெவல் மொபைல் மட்டும்தான். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த மொபைல்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் விஒய்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா விஒய்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு வந்து நான் நிறையா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவுக்கு. அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் மீ விமல் சைனிங் ஆஃப்.